ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொழுக்கட்டை புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கொழுக்கட்டை கொஞ்சம் கூட விரிசல் விழுகாமல் பர்ஃபெக்டாக வர்றதுக்கு வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ படி நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நிறைய விதமான கொழுக்கட்டை ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனுடைய ரெசிபி லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி வாங்க, இப்போ இந்த பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நம்ம உள்ளே இருக்கிற அந்த பூரணம் ரெடி பண்ணிடலாம். இப்போ அதுக்கு ஒரு பேனில் நான் 1 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதோட சேர்த்துடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவு இருக்குது. சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. அப்போ தான் இது கரிஞ்சிடாமல் ஒரே மாதிரி நல்லா வறுப்பட்டு வரும். ஸோ இது வறுக்காத நிலக்கடலை அப்படிங்கிறதுனால நான் வறுத்து எடுக்கிறேன். இதுவே வறுத்த நிலக்கடலை எடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை திரும்பவும் வறுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நிலக்கடலை நல்லா வறுப்பட்டு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் நல்லா கலர் மாறி வந்திருக்கு. இது ரொம்பவே இன்னும் கலர் மாற விட்டுடாதீங்க. இந்தளவுக்கு பொன்னிறமாச்சுன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். இப்போ அடுத்தது நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாகு திக்காகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சதுன்னா போதும். அதே மாதிரி தண்ணி ரொம்பவே அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஏன்னா நமக்கு பூர்ணம் ரெடி ஆகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கும். 1/4 கப் சேர்த்துனீங்கனாலே போதும். இப்போ பாருங்கள், வெல்லம் தண்ணியில் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுடுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிலக்கடலையும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறமா மேலே இருக்கிற தோலையெல்லாம் நீக்கிடலாம். இது மாதிரி உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னாலே தோலெல்லாம் ஈஸியாக கலண்டு வந்துடும். இப்போ இந்த தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா சுத்தமாக புடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 1-2 தோல் இருந்தாலும் பரவாயில்லை. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரொம்பவே நைஸாக இல்லாமல் பல்ஸ் மோடில் வச்சு கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நிலக்கடலையே அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும். ரொம்பவே நைஸாக பவுடர் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி அங்கங்கே ஒன்றும் பாதியமாக பருப்பு இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்தது ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய்யும் இருக்கணும். இதில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை லைட்டாக ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துடுங்க. தேங்காய் ரொம்பவே கலர் மாறிடக்கூடாது. கலர் மாறாமல் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்திங்கன்னா போதும். இந்த நெய்லேயே வறுக்கிற போது நல்லா ஒரு வாசனை வரும். இப்போ இது ஓரளவுக்கு வறுப்பட்டதும் இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிற நிலக்கடலையை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாக ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து உள்ளே சேர்த்துடலாம். ஸோ வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மண் அப்புறம் தூசியெல்லாம் இருக்கும். இது மாதிரி நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு வடித்து சேர்க்குற போது அது எல்லாமே ஃபில்டர்லேயே நின்றுடும். நீங்கள் எடுத்துருக்கிற வெள்ளத்தில் மண் தூசி இல்லை அப்படின்னா இது மாதிரி கரைச்சி சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ வெள்ளைப்பாக உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு 3-4 நிமிஷத்துக்கு கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. வெள்ளைப்பாகுலேயே அந்த தேங்காயும் நிலக்கடலையும் நல்லா சாஃப்டாக வெந்து திக்காக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், பூர்ணம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. கடாயில் ஒட்டாமல் ஓரளவுக்கு லைட்டாக சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட கடைசியாக வாசனைக்காக ஒரு 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ பூரணம் ரொம்பவே இணக்கமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்பவே திக்காக இருந்துச்சுனாலும் உதிர்ந்து போக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். அவ்வளோதான். இப்போ கொழுக்கட்டைக்கு பூரணம் தயாராகிடுச்சு. இது அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது கொழுக்கட்டை மாவு பிசைகிறதுக்கு நம்ம தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த கப்பை தான் 1.5 கப் அளவுக்கு மாவு எடுத்தேன். இப்போ அதே கப்பில் 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா சில மாவுக்கு தண்ணி குறைவாக தேவைப்படும், ஒரு சில மாவுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படும். அதனால் தண்ணி அதிகமாகவே சேர்த்து கொதிக்க விடுங்க. இப்போ இந்த மாதிரி தண்ணி நல்லா தளதளன்னு கொதிச்சதுக்கப்புறமா இதை நம்ம மாவில் சேர்த்து பிசைஞ்சிடலாம். இப்போ அடுத்தது ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு சேர்த்துடலாம்.
நான் இன்றைக்கி கடையில் வாங்கின மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்சதை இல்லைன்னா கடையில் வாங்கினது ரெண்டுலேயும் எதுவானாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. கொழுக்கட்டை மாவுக்கு பதில் இடியாப்ப மாவு கூட சேர்த்து செய்யலாம். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் நெய், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். உப்பு அதிகமாக சேர்க்காதீங்க, குறைவாகவே சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கிற போது நமக்கு அந்த ஸ்வீட்னஸ் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ இதில் நம்ம கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து ஒரு கரண்டி வச்சு இதை கலந்து விடுங்க. ஏன்னா இது சூடாக இருக்கிறதுனால கை வச்சு பிசைய முடியாது. இது மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க. ஓரளவுக்கு இது லைட்டாக ஆறி கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற போது நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். அதே மாதிரி தண்ணி வந்து ஒரே டைமில் மொத்தமாக சேர்த்துடாதீங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற மாவுக்கு பார்த்திங்கன்னா 2 கப்புலேருந்து 2.25 கப் அளவுக்கு தான் தண்ணி தேவைப்படும். ஆனால் தண்ணி அதிகமாக கொதிக்க வச்சிங்க அப்படின்னா தான் சில மாவுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படுற போது நம்ம அந்த டைமில் கொதிக்க வைக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டே இது மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நல்லா சூடான தண்ணி தான் சேர்க்கணும். அப்போ தான் கொழுக்கட்டை விரிசல் வராமல் இருக்கும். பச்சை தண்ணி சேர்த்து பிசையக்கூடாது. ஒருவேளை தண்ணி ஆறிடுச்சு அப்படின்னா கூட அதை திரும்பவும் லைட்டாக சூடுபடுத்திக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவை நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி மீதம் இருக்குது. இப்போ மாவோடைய பதம் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி கையில் தொட்டு பார்க்குற போது கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் வரணும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது சூடாக இருக்கிறதுனால நம்ம உடனே கை வச்சு பிசைய முடியாது. இது மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். லைட்டாக ஆறி கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற போது இதை நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு லைட்டாக ஆறி வந்ததுக்கப்புறமா இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிடலாம். ஸோ மாவுடைய பதம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே இணக்கமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரொம்பவே கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒருவேளை ரொம்பவே இணக்கமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வரமாவு சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்பவே கெட்டியாக இருந்தாலும் கொஞ்சமாக சுடுதண்ணி தெளித்து பிசைஞ்சிங்க அப்படின்னா சரியாக போயிடும். இப்போ பாருங்கள், மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ கையில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் கொழுக்கட்டை பிடிக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவை எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. எப்பயுமே மேல் மாவு வந்து குறைவாக தான் இருக்கணும் கொழுக்கட்டைக்கு. உள்ளே இருக்கிற பூரணம் தான் அதிகமாக இருக்கணும். அதனால் இது மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ இந்த மீதி இருக்கிற மாவை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. அப்போ தான் காயாமல் இருக்கும். இப்போ அடுத்தது ஒரு வாழை இலை இல்லைன்னா சில்வர் ஃபாயில் பேப்பரில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டை மாவை உள்ள வச்சு பாருங்கள், இந்த மாதிரி மெலிசாக தட்டிக்கோங்க. இது மாதிரி மெலிசாக ரவுண்ட் ஷேப்க்கு தட்டிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பூரணத்தை கொஞ்சமாக உருட்டி இதில் வச்சுடுங்க. ஒரு ஓரமாக வச்சுட்டு இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த மேலே இருக்கிற மாவை பொறுமையாக மடித்து விட்டுறலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கள சேம் இதே மாதிரி தான். அந்த உள்ளே இருக்கிற பூரணம் வந்து வெளியில் வராமல் மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த ஓரங்களை எல்லாம் கையில் லேசாக எண்ணெய் இல்லைன்னா தண்ணி தொட்டிட்டு இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் பூரணமும் வெளியில் வராது. அதே மாதிரி வேக வைக்கிற போது வெடிப்பு விழுகாமலும் இருக்கும். பாருங்கள், இது மாதிரி. அவ்வளோதான். இப்போ கொழுக்கட்டை சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இதே மாதிரி நீங்கள் எல்லா கொழுக்கட்டையுமே ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம ஆவியில் வேக வச்சிடலாம். இப்போ அதுக்கு ஒரு இடியாப்ப பிளேட்டில் ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கொழுக்கட்டைகளை உள்ளே வச்சிடலாம். உங்கள்கிட்ட இடியாப்ப பிளேட் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இட்லி தட்டில் கூட வச்சு வேக விடுங்க. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தை தண்ணி நல்லா கொதி வந்துட்டுருக்கு. தண்ணி இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கொழுக்கட்டைகளை உள்ளே வச்சுடுங்க. வச்சுட்டு இப்போ இட்லி பாத்திரத்தோடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. கொழுக்கட்டையும் கொஞ்சம் கூட வெடிப்பு எதுவும் விழுகாமல் நல்லா வெந்து வந்திருக்கு. அதிக நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை. கரெக்டாக ஒரு 8லிருந்து 10 நிமிஷம் போல் இருந்துச்சுனாலே போதும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரண கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கொழுக்கட்டை கொஞ்சம் கூட விரிசல் விழுகாது. அதே மாதிரி அந்த பூரணமும் வெளியில் வராமல் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இதில் நம்ம நிலக்கடலையும் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த பூரண கொழுக்கட்டை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.